சற்று முன்பு அழுது கொண்டே சிறைக்கு செல்லும் முதலமைச்சர், உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் தந்த அப்படின்ற மாதிரி ஒய்எஸ் నేను జగన్మోహన్ రెడ్డి గారు నేను நாரா சந்திரபாபு நாயுடு காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்ததான் அவர் வந்து பதவி ஏற்க போகிறார். நாளை பதவி ஏற்க போகிறார். காலம் எவ்வளோ வேகமாக போகுது பார்த்தீங்களா? முதலமைச்சர் சிறைக்கு போகிறார். ஸ்டாலின் புகைப்படம் போட்டிருக்கு. இதில் என்ன உள்கூத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். அனைத்திற்கும் காரணங்கள் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநிலத்துடைய ஜெகன் மோகன் ரெட்டி எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நபர்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டாலினுக்கு ஜெகனும் நெருங்கிய நண்பர் தான், சந்திரபாபு நாயுடும் நெருங்கிய நண்பர் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் அழுது கொண்டே வந்து பார்த்திங்கன்னா சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு கடப்பாவா புலிராவ் புலிராவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாடல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகனண்ணா ஒன்ஸ் மோர், டிடிபி நோ மோர் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே பிரச்சாரங்கள் அந்த அளவிற்கு ஒரு வலுவான பிரச்சாரங்களை வந்து முன்னெடுத்ததை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. அவ்வளவு பிரச்சாரங்கள் பண்ணியும் கூட பெரிய அளவில் வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா ஜெகனால பெற முடியல. ஒரு 40 சீட்டை ஜெயிச்சிருந்தா கூட எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்று கேள்வியை கேட்டிருக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான தோல்விங்க. 2011 திமுக ஒரு தோல்வியை வந்து பெற்றாங்க. எதிர்கட்சி அந்தஸ்தையே இழந்தாங்க கரண்ட் கட் ஆனதுனால. அவ்வளோ கோபத்தில் இருந்தாங்க மக்கள். ஓகேங்களா? அது வந்து கடைசியில் கலைஞர் இருந்து முதலமைச்சராக இருந்து வந்த தேர்தல் முடிவில் அப்போ தான் ஒரு ஆக்டிவாக இருந்தார். ஓகேங்களா? ஆனால் இப்போ ஜெயலலிதா தான் வந்து உறுதியாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு எல்லா அதிகாரிகளும் ஜெயலலிதாவை வந்து விரும்பினார்கள், கலைஞரை ஒதுக்கினார்கள். அப்போ திமுக எடுத்தது 234க்கு. இப்போ அங்கே 175க்கு 11 சீட்டு தான் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு நம்முடைய ஜெகன்மோகன் ரெட்டி. தோல்வினா இப்போது இந்தியா கூட்டணி வெற்றிகரமான தோல்வி. இந்தியா கூட்டணி ஓகேங்களா? பிஜேபிக்கு பெரும்பான்மை போச்சு அப்படின்னு சொல்லலாம். அங்கே ஜெகன்மோகன் ரெட்டி படுதோல்வி. ஓகேங்களா? மிகப்பெரிய ஒரு படுதோல்வி அரசியலை வந்து அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், முன்னாள் முதலமைச்சர்களே, இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர்களே, எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்களும் சிறைக்கு செல்லலாம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிகவும் நன்றி. இது போல் நிறைய விதமான காணொளிகள் வந்து இருக்கிறது. ஸோ ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.